உங்க லைஃப்ல நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிறதுனால பல காரியங்களை மனசுலயே வச்சு 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 அடக்கிக்கிட்டு இருந்தா உங்க பாரம் உங்களை விட்டு போகாது. உங்களுக்குன்னு உங்க பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய நபர் உங்களுக்கு வேணும். அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா, நீங்க உங்க பிரச்சனைய சொன்னா போய் மற்றவங்கள்ட்ட சொல்லாத ஒரு நபரா இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை நீங்க தேடி கண்டுபிடிச்சு, பிரதர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்கல என்னோட கூட ஜோம் பண்ணுங்களேன், அப்படி ஜோம் பண்ணி பாருங்க, உங்க பேர்டன் எங்கேயோ குறைஞ்சிரும். சிஸ்டர்ஸா இருக்கிறீங்க, உங்களை உண்மையா நேசிக்கிறவங்கள, உங்க பிரச்சனையை வெளியே சொல்லாத ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட உங்க மனசை பகிர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி பாருங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல கர்த்தர் உங்க பாரத்தை முதல்ல உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுவார். பிரச்சனை சில வேளைகள் அப்படியே தான் இருக்கும், ஆனா பாரம் என்ன செஞ்சிடும், போயிடும். பிரச்சனைகள் பெருசு கிடையாது, பிரச்சனையை நினைச்சு நினைச்சு உள்ள அழுத்தி கொண்டிருக்கிறதே அந்த வெயிட், அந்த ஹெவினஸ், அதுதான் நம்மளை பல வேளைகளில் கீழே தள்ளிடுது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எப்படி நிறைவேற்றுங்கள்? இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய பிரமாணம் என்னது? அவர் நம்ம பாரத்தை சுமந்துட்டார்ல. அவர் சொல்றாரு, நீங்க ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். சர்ச்சுக்கு வர்றீங்க, வந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடக்கூடாது. பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நின்று ஒரு 4 பேர்கிட்ட பேசி, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, போன வாரம் கவலையோடு வந்தீங்களே பிரதர் எப்படி இருக்கிறீங்க, வேலை இல்லைன்னு சொன்னீங்களே, நான் ஜோம் பண்ண பிரதர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலை தருவார் பிரதர், நீங்கள் ஏன் கவலைப்படுங்க பிரதர், நாங்கள்லாம் இருக்கிறோம், தைரியமா இருங்க. இப்படி வார்த்தை சொல்லி சபை ஒருத்தர் தேற்றணும், ஒருத்தர் தைரியப்படுத்தணும். நீங்கள் நல்லா கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நபராக இருந்தால் உங்கள் கண்ணு கொஞ்சம் தேடணும். சர்ச்சில் யார் அதே ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வாரா, யார் தேவையோடு இருக்கிறா, சீக்கிரட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இப்படித்தான் கிறிஸ்து பாரங்களை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு, இடுக்கண்ணில் உதவவே, சொல்லுங்க, இடுக்கண்ணில் உதவுறதுக்கு தான் யாரு? நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். ஒரு வீட்டில் டெத்துனா போய் எல்லாரும் நிற்கணும். ஒரு வீட்டில் நன்மைன்னா குடும்பமாக நம்ம போய் ஆவிக்குரிய குடும்பமாக போய் நின்று அவங்கள பிளஸ் பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்காது. ஆனால் பல இடங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு துக்கம்னா ஒரு 4 பேர் தான் போவாங்க. அப்படி சபையில் ஒரு 20-50 பேர் போய் நிற்கணும். அப்போ அந்த ஊர் பார்க்கும், என்னப்பா இவன் எங்கேயோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு போனாங்க, யாருமே இல்லைன்னு நினைச்சோம், இந்த பாரு இந்த வீட்டில் துக்கம் நடக்கும்போது இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சபை ஒரே குடும்பமாய், ஒரே குடும்பத்தின் அங்கமாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அப்படி சுமந்து பாருங்க, உங்க இருதயம் லகுவாகும். உங்க மனசுல உள்ள பேர்டன் போயிடுச்சுன்னா இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போதே சமாதானமா போவீங்க. இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய தாய் இருக்கிறாங்க, ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க என்னை விசாரிப்பாங்க, எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. இப்படித்தான் நம்ம பாரம் குறையணும். 1, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. 2வது, நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.